குட் மார்னிங் டு ஆல். டுடே பாண்டியன் ஸ்டோர் ரிவ்யூவை பற்றி பார்ப்போம். ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. பாண்டியன் ஸ்டோரில் அவங்க அண்ணங்க விருந்துக்கு வராங்கன்னு சொல்லிட்டு கோமதி தடபுடலாக எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. மீனாவும் லீவ் போட்டு அங்கேயே இருக்காங்க. ஃபுல்லாக எல்லா ஐட்டமும் செஞ்சு ரொம்ப அப்படியே ரொம்ப சந்தோஷத்தோட உச்சியிலே இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இதை பார்த்து பாண்டியன் எல்லாருமே கிண்டல் அடிக்கிறாங்க, நக்கல் பண்ணுறாங்க. அப்புறம் சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு எதிர்பார்க்குறாங்க அண்ணனை ஃபேமிலியை. இதுக்கிடையில் சக்திவேல் எப்படியாவது நம்ம விருந்துக்கு போகிறத தடுத்துடணும்னு சொல்லி முயற்சி பண்ணி அவங்கள அண்ணன்கிட்ட பேசுகிறாங்க. இதுக்கிடையில் முத்துவேல் சக்தியோட அம்மா நம்ம விருந்துக்கு போகிறோம், பொருள்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு, இந்த பூ பழம்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. சரி, ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஏற்பாடு பண்ணிவிட்டு அதுக்கு கோமதியும் எல்லாம் செஞ்சுட்டு எப்படா வருவாங்க வாசலில் நிற்கிறாங்க. பாண்டியன் உட்காந்துருக்காப்புல. பாண்டியன் சிரிக்கிறாப்புல. இவ்வளோ நீ சந்தோஷமாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாப்புல. அப்புறம் சேர்லாம் எடுத்து ரெடி பண்ணுறாங்க. அவங்க அண்ணன் இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தவங்கள பாண்டியனும் கோமதியும் வெளியே நின்று வாங்கன்னு கூப்பிட்றாங்க. எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துடுறாங்க. சக்திவேல் எப்படியாவது இதில் குட்டி கலாட்டா பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி சுகன்யாவும் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. அப்புறம் எல்லாருமே சுகன்யா நீ ஏன் வரலன்னு கோமதி கேட்டப்போ, நீங்கள் தான் என் புருஷனை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, அதனால நானும் வரலன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி முகம் வாடிடுது. சக்திவேலும் எப்படியாவது பிரச்சனையை தூண்டி விட பார்க்குறாப்புல. இதுக்கிடையில் எல்லாருக்கும் எல்லாரும் பானக்கரம் கொடுத்து குடிக்க வைக்கிறாங்க. எல்லாருமே பானக்கரம் குடிச்சிட்ருக்காங்க. குடிச்சிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனுக்கும் ரொம்ப பயமாக இருக்குது, பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது, சுமூகமாக விருந்தை முடிச்சுட்டு அனுப்பிச்சி விட்ருன்னா. பாண்டியனும் ரொம்ப அவரோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ரொம்ப நிதானமாக இருக்கார். பசங்களும் நிதானமாக இருக்காங்க. இதில் சக்திவேலு சுகன்யாவை தவிர்த்து எல்லாருக்குமே ஓரளவு சந்தோஷமாக தான் இருக்காங்க. பாண்டியன் பயத்திலே இருக்காங்க, பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு. தேங்க்யூ டு ஆல்.